தானியங்கள், மரச்செக்கில் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், நறுமணப் பொருட்கள், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, வாழை இலை, தேங்காய், தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனியன்கள், டிஷர்ட்டுகள், ஆடைகள், கைத்தறி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், பவர்லூமில் செய்யப்பட்ட துணிகள், காலணிகள், தோல்பைகள், விளையாட்டுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், கட்டிடப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், ஸ்டேஷனரிஸ் பொருட்கள் என்று பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. டிஜிஎஃப்டியிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு, ஒரு ஐஇ கோடு வாங்கி வணிக ஏற்றுமதியாளராக பன்முகத்தன்மை கொண்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர். பார்த்து 24, 25 மட்டும் அந்த மாதிரி இருக்கு. 27 எந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா போயிட்டு இருக்கோம் நம்புறோம். இப்போ அடுத்த கேள்வி என்ன சார், கிராம்பு சாகுபடி எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றின விவரங்களை சொல்லுங்க சார். இந்தியாவில் கிராம்பு சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் கிராம்பு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கிராம்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், சேலம் மாவட்டம் ஏற்காடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் பகுதி, நாகர்கோவில் பகுதியில் கிராம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. நாகர்கோவில் பகுதியில் சாகுபடி செய்யப்படும் கிராம்பு தரம் மற்றும் மனம் ஆகியவற்றின் காரணமாக உலக புகழ் பெற்றது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் கிராம்பு மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கிராம்பு ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. கிராம்பு ஸ்பைசஸ் ப்ராடக்ட். புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் கிராம்பு ஏற்றுமதி செய்யலாம். கிராம்பு நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர்ல. ஸோ கிராம்போட விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், சணல் பொருட்கள் பற்றின விவரங்களை சொல்லுங்க சார். சணல் இந்தியாவிலிருந்து ஜூட் ப்ராடக்ட்ஸ், சணல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் அழகாகவும் இருப்பதால் சணல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து சணல் பொருட்கள் மேற்கு வங்காளம், பீகார், அசாம், ஒரிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சணல் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சணல் மூலம் கோணிப்பைகள், லஞ்ச் பேக், வாட்டர் பேக், காலேஜ் பேக், ஸ்கூல் பேக், லேப்டாப் பேக், டிராவல் பேக், ஷாப்பிங் பேக், பர்ஸ், ஃபைல், லெட்டர் பேட், பென்சில் பவுச், கிஃப்ட் பவுச், மொபைல் பவுச் ஆகிய பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். சணல் பொருட்களை இந்தியாவிலிருந்து சணல் பொருட்கள் ஜூட் ப்ராடக்ட்ஸ் இங்கிலாந்து, இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் சணல் பொருட்களையும் ஏற்றுமதி செய்யலாம். சணல் பொருட்கள் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டு வருகிறது. சணல் பொருட்கள் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய ப்ராடக்ட். சூப்பர்ல. ஸோ சணல் பொருட்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குல்ல சார். இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சது சணல்னா அந்த பை சொல்லுவாங்க சார், கோணி பை இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அதில், இல்லைங்களா? சணலில் பல வகையான, நீங்கள் சொன்ன மாதிரி பை தாங்க சார். ஆனால் பல வகையான அதுலேயே பேக் உற்பத்தி பண்ணி பண்ணுறாங்க சார். சூப்பர். ஸ்கூல் பேக்கு, காலேஜ் பேக், லேப்டாப் பேக். வெளிநாடுகள் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அப்படி கேட்குறப்ப இப்போ 24, 25, ஏன்னா இப்போ இந்த வருஷத்தில் எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. இப்போ வருஷம் ஆகிட்டாய் 4 மாதம் தான் ஆகுது இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ 2024, 25 இங்கிலாந்து இருக்குல்ல சார், இங்கிலாந்து நாட்டில் என்னென்ன விஷயம் சார் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் இங்கிலாந்து நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள இங்கிலாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து பாஸ்மதி அரிசி, நறுமணப் பொருட்கள், முந்திரி, தேயிலை, தயார் நிலை உணவுகள், மீன், இறால், கடல் உணவுகள், டிஷர்ட்டுகள், பருத்தி ஆடைகள், பின்னல் ஆடைகள், ஃபேஷன் ஆடைகள், வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள், ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், கைத்தறி பொருட்கள், பொதுவான மருந்துகள், தடுப்பூசிகள், மருந்து மூலப்பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், வாகன உதிரிபாகங்கள், இயந்திரங்கள், இரும்பு மற்றும் எஃகு பொருட்கள், மின்சாதனங்கள், டீசல், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள், தங்க நகைகள், வெள்ளி ஆபரணங்கள், கவரிங் நகைகள் ஆகிய பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இங்கிலாந்து நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களும் ஏற்றுமதி மதிப்பும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்களும் ஏற்கனவே தொடர்ந்து ஏற்றுமதி செய்து கொண்டு பல மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் ஏற்றுமதியாளர்களும் இங்கிலாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம்.
சூப்பர்ல. ஸோ வந்து அப்போ இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க சார். எனக்கு ஒரு டவுட்னா அந்த எஃகு பொருட்கள்னு சொல்றாங்களா, அப்படின்னா என்ன சார் இது? எஃகு பொருட்களுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்ஜினியரிங் ப்ராடக்ட்டில் வருங்க சார். Engineering ப்ராடக்ட் வரும் சார். சூப்பர் சார். இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல சார், எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறப்போ வந்து உங்களுக்கு அலுவலகம் அது மீன் இப்போ ஆஃபீஸ் தேவைப்படுமா இல்லை மிஷின்ஸ் எல்லாம் தேவைப்படுமா சார்? அதை பற்றி சொல்லுங்க சார். ஏற்றுமதியாளர்களில் 2 வகையான ஏற்றுமதியாளர்கள் உள்ளனர். ஒரு பொருளை தயாரித்து ஏற்றுமதி செய்பவர் தயாரிப்பு ஏற்றுமதியாளர், மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர். இந்த தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டருக்கு தான் அலுவலகம், இயந்திரங்கள் தேவைப்படும். வணிக ஏற்றுமதியாளராக எந்த பொருளையும் உற்பத்தி செய்யாமல் பொருட்களை தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்பவர் வணிக ஏற்றுமதியாளர், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் என்று அழைக்கப்படுவார். இந்த வணிக ஏற்றுமதியாளர்கள் வீட்டின் முகவரிக்கே ஏற்றுமதி தொழில் தொடங்கலாம், வீட்டிலேயே ஏற்றுமதி தொழில் தொடங்கலாம். ஏற்றுமதி தொழிலுக்கு இங்கிலீஷ் நேம், மாடர்ன் நேம், ஷார்ட் நேமாக ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ட்ரீம் எக்ஸ்போர்ட்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகள், சார்க் நாடுகள் என்று உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு உள்ள இறக்குமதியாளர்களை கவரும் வகையில் ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர் மாடர்ன் நேம், ஷார்ட் நேமாக இருக்க வேண்டும். பின் அந்த வீட்டின் முகவரிக்கு டிஜிஎஃப்டி அலுவலகத்திலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். அதனால் வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு அலுவலகம், இயந்திரங்கள் தேவையில்லை. வீட்டிலிருந்தே வெளிநாட்டில் உள்ள இறக்குமதியாளர்களிடமிருந்து பேமெண்ட் வாங்கி சுலபமாக ஏற்றுமதி செய்யலாம். பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஆஃபீஸு இந்த மிஷின்ஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காதமா, ஆரம்பிக்கிறப்ப சிம்பிளாக ஆரம்பித்தா போதும். உங்களோட நேரத்தை மட்டுமே முதலீடாக போட்டு ஆரம்பித்தாலே போதுமானதாக இருக்குன்னு சார் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். இப்போ திண்டுக்கல் மாவட்டம் இருக்குல்ல சார், திண்டுக்கல் மாவட்டத்துனால நமக்கு இந்த பூட்டு விஷயம் ஞாபகம் வரும். இன்னொன்று தலப்பாக்கட்டி பிரியாணி சொல்லுவாங்க. ஸோ இப்போ 24, 25 வருஷத்தில் அங்கேருந்து என்னென்ன சார் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணிக்கலாம், அதை பற்றின விவரங்களை சொல்லுங்கள் சார். திண்டுக்கல் மாவட்டம் பூட்டு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் பூட்டுகள் தரமாக உள்ளதால் உலக புகழ் பெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். பூட்டு, பதப்படுத்தப்பட்ட தோல் காலணிகள், பெல்ட், தோல் பைகள், வீட்டு உபயோகம் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், ஏலக்காய், மிளகு, மிளகாய், புளி, திராட்சை, மல்லிகை மலர்கள், காபி ஆகிய பொருட்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர். ஸோ வந்து திண்டுக்கல் வந்து இவ்வளோ விஷயங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்குமே. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், ஏற்றுமதி தொழில் செய்ய வசதியான உள்ள துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை பற்றி கூறுவோம் சார். ஏற்றுமதி தொழில் செய்ய தமிழ்நாட்டில் வசதியாக துறைமுகங்கள், விமான நிலையங்கள் இருக்கின்றன. காய்கறிகள், பழங்கள், மலர்கள் ஏற்றுமதி செய்ய தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலையம், கோவை விமான நிலையம், மதுரை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம் ஆகிய 4 விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்கள், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். காய்கறிகள், பழங்கள், மலர்கள் இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய சென்னை, கோவை, மதுரை, திருச்சி சர்வதேச விமான நிலையங்களில் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். முந்திரி, ஏலக்காய், மிளகு, ஆடைகள் இந்த மாதிரி பொருட்களை தூத்துக்குடி, சென்னை ஆகிய 2 துறைமுகங்களில் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். அதனால் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் தூத்துக்குடி, சென்னை துறைமுகங்கள் மூலம் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். தமிழ்நாட்டில் விமான நிலையங்கள், துறைமுகங்கள் ஏற்றுமதி தொழில் இருப்பதற்கு சிறந்த முறையில் செயல்படுகின்றன. ஸோ சூப்பர்ல சார். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமே துறைமுகங்கள் 2 தான் இருக்கா சார், தூத்துக்குடி ஒன்று, சென்னை ஒன்று. சென்னை பக்கத்தில் 800 துறைமுகம் இருக்குங்க சார். ஓகே சார். இந்த துறைமுகங்கள் ஏற்றுமதி செய்யலாம். 2 இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டுக்குள்ள 2 துறைமுகங்கள் இருக்கு. ஆமாம் சார். வேற எங்கேயும் இல்லையா சார்? வேற மற்ற மாநிலங்கள் இருக்கு சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ அந்த மக்காச்சோளம் சாகுபடி பண்றாங்களா சார்? ஆமாம் சார். மக்காச்சோளம் சாகுபடி அது எப்படி சார் பண்றாங்க, அதை பத்தின விவரங்களை சொல்லுங்க. இந்தியாவில் நெல், கோதுமைக்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் முக்கியமான பயிராக அழைக்கப்படுகிறது. மக்காச்சோளம் இந்தியாவில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் அரியலூர், சேலம், தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். மாவு கேட்கும் இறக்குமதியாளருக்கு மக்காச்சோளத்தை மதிப்பு கூட்டி மக்காச்சோளம் மாவு தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். மக்காச்சோளத்தை மதிப்பு கூட்டி மாவு தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும்.
அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். மக்காச்சோளம் மாவு தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். மக்காச்சோள பவுடர் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். மக்காச்சோளம் மற்றும் மக்காச்சோள மாவு தூத்துக்குடி துறைமுகம் வழியாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மக்காச்சோளம் மற்றும் மக்காச்சோளம் மதிப்பு கூட்டப்பட்ட மக்காச்சோள மாவு பங்களாதேஷ், வியட்நாம், மலேசியா, நேபாளம், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மக்காச்சோள மாவு நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர்ல. ஸோ மக்காச்சோளத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் தானே சார் பாப்கார்னும் செய்யறாங்க. அதில் தான் பாப்கார்ன். ஓகே, இப்போ ஆடை ஏற்றுமதி எப்படி சார் பண்றாங்க, ட்ரெஸ் எக்ஸ்போர்ட் எப்படி பண்றாங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். திருப்பூர் மாநகரம் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பூர் பற்றி பேசும்போது ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்குங்க சார். திருப்பூர்ல பத்தி பேசுறப்போ திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சந்தோஷமா இருக்குங்க சார். சொல்லுங்க சார். திருப்பூர் மாநகரம் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பூர் மாநகரிலிருந்து ஆடைகள், கார்மெண்ட்ஸ் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திருப்பூர் மாநகரிலிருந்து ஆடைகள் 150 நாடுகளுக்கு அதிகமாக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திருப்பூர் மாநகரிலிருந்து ஆண்கள் அணியக்கூடிய டிஷர்ட்டுகள், போலோ ஷர்ட்டுகள், விளையாட்டு உடைகள், பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள், குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திருப்பூர் மாநகரிலிருந்து இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து ஆகிய ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு ஆடைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற மாவட்டங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் ஆடைகள் ஏற்றுமதி செய்ய ஆர்டர்கள் வந்தால் திருப்பூர் மாநகரில் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள். ஸோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்கும்ல சார். நம்ம இங்கே மொத்தமாக எடுத்தோம்னா ஹோல்சேல் எடுத்தால் ரேட் கம்மியாக இருக்கும். நல்லா திருப்பூரை பற்றி பேசுகிறப்ப நமக்கு கூடுதல் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பனியின் உலகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள். அண்ட் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ இந்த கோல்டுக்கு வந்து வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. அதே லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் நகைகளுக்கும் வேல்யூ இருந்துகிட்டே இருக்கு. அப்படி பார்க்குறப்போ அந்த கவரிங் நகைகளாக இருக்குல்ல சார், அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றி அதை ஏற்றுமதி பண்ணுற நாடுகள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் கவரிங் நகைகள், இமிடேஷன் ஜுவல்லரி சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சிதம்பரம் பகுதியில் கவரிங் நகைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. சிதம்பரம் பகுதியில் தயாரிக்கப்படும் கவரிங் நகைகள் உலக புகழ் பெற்றவை. சிதம்பரம் பகுதியில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்தே பாரம்பரியமாக கவரிங் நகைகள் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கவரிங் நகைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிதம்பரம் கோல்டு கவரிங் ஒரு பிராண்ட் பெயரை போலவே உலக புகழ் பெற்றது. இந்தியாவிலிருந்து கவரிங் நகைகள் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, பிரேசில், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து 2024-25ஆம் ஆண்டில் கவரிங் நகைகள் 1510 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கவரிங் நகைகள் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கவரிங் நகைகள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட். புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள், வணிக ஏற்றுமதியாளர்கள் கவரிங் நகைகளை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர்ல. ஸோ கவரிங் நகைகள் கூட நிறைய வேல்யூ இருக்காம அதோட வியாபாரம் அளவுக்கு ஆகுது இல்லை சார். சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்தியாவிலேருந்து 2024-25 சார் ஏற்றுமதி செஞ்ச கைத்தறி பொருட்கள் பற்றின விஷயங்கள் அண்ட் எங்கெங்க சார், எந்த நாடுகளுக்கு போயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து 2024-25ஆம் ஆண்டில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ், கைத்தறி பொருட்கள், கைத்தறி பெட்ஷீட்டுகள், கைத்தறி தரை விரிப்புகள், கைத்தறி மேஜை விரிப்புகள், கைத்தறி ஜன்னல் தரைச்சீலைகள், சோஃபா கவர்கள், தலையணை உரைகள் ஆகிய கைத்தறி பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து 2024-25ஆம் ஆண்டில் இந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள விவரங்களை இப்போது பார்க்கலாம். நெதர்லாந்து நாட்டிற்கு 73.88 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டிற்கு 66.14 கோடி ரூபாய்க்கும், இங்கிலாந்து நாட்டிற்கு 65.60 கோடி ரூபாய்க்கும், ஸ்பெயின் நாட்டிற்கு 55.64 கோடி ரூபாய்க்கும்
இத்தாலி நாட்டிற்கு 38.62 கோடி ரூபாய்க்கும், கிரீஸ் நாட்டிற்கு 36.33 கோடி ரூபாய்க்கும், ஜெர்மனி நாட்டிற்கு 34.74 கோடி ரூபாய்க்கும், ஆஸ்திரேலிய நாட்டிற்கு 30.82 கோடி ரூபாய்க்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள மதிப்பை பற்றி விளக்கமாக பார்த்தால், கைத்தறி பொருட்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் கைத்தறி பொருட்களையும் தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். மற்ற மாவட்டங்களிலும் மற்ற மாநிலங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் கைத்தறி பொருட்களுக்கு ஆர்டர்களுக்கு தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கைத்தறி தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர் சார். இப்போ அதை சொன்னீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுருள் பாசி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் இருக்குல்ல சார், அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் சார். சுருள் பாசி இந்தியாவில் வேகமாக வளரக்கூடிய நறுமணம் பொருள் மற்றும் ஊட்டச்சத்து பொருள். சுருள் பாசி என்பது நீர் வாழ் பாசியாகும். சுருள் பாசி இந்தியாவில் காலம் கிடையாதா? நல்ல சூப்பர் ஃபுட்டுங்க சார். நல்ல வைட்டமின் ஃபுட்டுங்க. காளான் நினைச்சிட்டேன் சார். அதை இல்லைங்க சார், காளான் இல்லைங்க. இது ஒரு நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் மற்றும் வைட்டமின் ப்ராடக்ட்டுங்க சார். சொல்லுங்கள் சார். இந்தியாவில் சுருள் பாசி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுருள் பாசி மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. சுருள் பாசி இந்தியாவிலிருந்து சுருள் பாசி வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சுருள் பாசி நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய ப்ராடக்ட். சூப்பர்ல. ஸோ வந்து சுருள் பாசிங்கிற விஷயத்துக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்காமா, நான் ஒரு காளான்னு நினச்சிட்டேன். பட் சார் சில விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கப்போ வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு சாங்ஸை பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. போட்டலாம்ல சார்? போட்டலாம். என்ன பாட்டு நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம்னா, சூரிய வம்சம் படத்துல வந்து நட்சத்திர ஜன்னலை வானம் எட்டி பார்க்குது அந்த பாட்டு. ஏன் அந்த பாட்டை சூஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா வந்து அது சில பேருக்கு வந்து யோசிப்பாங்க, திரைப்படத்தில் கூட வரும் ஒரே பாட்டில் பெரியாள் எப்படிங்கிறப்போ இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வர மாதிரி தேவையான எல்லார் லைஃப்லையும் வந்து நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு வரதெல்லாம் தேவையில்லாத ஆணியாக தான் வருது, என்ன பண்ணுறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு வேற லெவல் மோட்டிவா இருக்கும். பார்த்து முடிச்சுட்டு வாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய பேசலாம். நான் உங்க விஜே பிளாக் ஆதி. இது SST வழங்கக்கூடிய நம்மளோட ஒரு நாள் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோ தான் ஏற்றுமதி வழிகாட்டி. மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்து முடிச்சுட்டு வந்துருங்க. நட்சத்திர ஜன்னலில்